தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் அற்புதங்களை எடுத்துரைக்கும் தலமாக விளங்குகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தெப்பம்பட்டி சிற்றூரில் அமைந்துள்ளது இக்கோயில். இங்கு 300 படிகளைக் கொண்டு அமைந்துள்ள இந்த கோயிலின் முதன்மை கடவுள் முருகன் ஆவார். சுருளி வேலப்பர் என்ற பெயரில் முருகப்பெருமான் இந்த தலத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இது ஒரு குகை கோவிலாகும். இங்குள்ள விபூதி குகையில் உள்ள ஈர மணல் காய்ந்த பின் விபூதியாக மாறுவது, இங்குள்ள மரம் ஒன்று தொடர்ந்து நீர் விழுந்ததில் பாறையாக காட்சியளிப்பது, 48 நாட்கள் இந்நீரில் கிடக்கும் இலை தழைகள் பாறை போல் மாறுவது போன்ற வியப்புக்குரிய விஷயங்களும் இங்கு குவிந்து கிடக்கின்றன. மகாவிஷ்ணுவின் மகளான வள்ளியை மலையரசனான நம்பிராஜன் என்பவர் வளர்த்து வந்தார். அவளை சில திருவிளையாடல்கள் நடத்தி முருகப்பெருமான் மனம் முடித்துக் கொண்டார். திருமண சீராக நம்பிராஜன் தனது ஆட்சிக்குட்பட்ட மலை பிரதேசங்களை முருகப்பெருமானுக்கு கொடுத்தார். அதில் ஒன்றுதான் இந்த சுருளிமலை. இங்கு சில காலம் முருகப்பெருமான் வள்ளியுடன் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் சனி பகவான் தன் கிரக சஞ்சாரத்தின்படி தேவர்களை பிடிக்க வேண்டியிருந்தது. தேவர்கள் தங்களை காத்தருளும்படி இங்குள்ள முருகனை தஞ்சமடைந்தனர். சுருளிமலை வேலப்பரும் தேவர்களுக்கு அடைக்கலம் தந்து காத்தருளினார். இத்தலத்தில் உள்ள அருவியானது இனிய சுருதியுடன் கொட்டுவதால் சுருதி என்று அழைக்கப்பட்டது. பின்னர் இது காலப்போக்கில் மருவி சுருளி என்றானது. ஆகவே இத்தல இறைவனும் சுருளி வேலப்பர் என்று பெயர் பெற்றார். இத்தல முருகப்பெருமான் பழனியில் வீற்றிருப்பதைப் போலவே ஆண்டி கோலத்தில் இருந்து அருள் பாலிப்பதால் சுருளி ஆண்டி என்றும் அழைக்கப்படுகிறார். சுருளி வேலப்பர் மலையில் இயற்கையாக தோன்றிய குடவரை சந்நிதியில் காட்சி தருகிறார். அருகில் விநாயகர், மகாலிங்கம், சந்தான கிருஷ்ணர், வீரபாகு, ராமபிரான், லட்சுமணன் உள்ளனர். இம்மலைப்பகுதியில் சித்தர்கள் வாழ்வதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். வேலப்பர் கருவறையில் சிவன், விஷ்ணு, விநாயகர் காட்சி தருவது சிறப்பு. முருகன் குடிகொண்டதால் நெடுவேல் குன்றம் என்றழைக்கப்படும். இம்மலையில் அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருக்கின்றனர் என்பது ஐதீகமாதலால் அனைவருக்கும் தனி சிலைகள் உள்ளன. இக்கோயிலுக்கு அருகே ஒரு மாமரத்தின் அடியில் வற்றாத ஊற்று ஒன்று உள்ளது. இதனால் இக்கோயில் மாவூற்று வேலப்பர் கோயில் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு விழாவின் போது மிகவும் சிறப்பான உற்சவமாக கொண்டாடுகின்றனர்.